சற்று முன் புதிய கட்சி தொடங்கும் அண்ணாமலை, திமுகவுடன் கூட்டணி, தமிழக அரசியலில் பரபரப்பு. அதாவது தமிழக பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக போஸ்டர்கள் ஒட்டியிருந்தது குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் என்ன பதில் அளித்தார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மதுரை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருப்பதாவது: மீனவர் பிரச்சினையில் பாஜகவை விமர்சித்து தாவேகா தலைவர் விஜய் பேசியுள்ளார். காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் ஒருவர் கூட இறக்கவில்லை. தூக்கு தண்டனைக்கு செல்லவிருந்த மீனவரை கூட மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தது. இப்போதும் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. திமுகவுக்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என விஜய் கூறி வருகிறார். ஆனால் அவர் இதுவரை எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. இப்போதுதான் வந்திருக்கிறார். வந்தவுடன் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் தமிழக மக்கள் எதை நினைத்து அவருக்கு வாக்களிப்பார்கள் என அவர் சிந்தித்து பேச வேண்டும். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக செய்திகள் பரவி வருகின்றன. அண்ணாமலை எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், இப்போதும் கட்சியின்தான் இருக்கிறார். இது போன்ற தகவல்கள் பரப்புவது திமுகவின் வேலையாகத்தான் இருக்கும். திமுகவினரே என்னிடம் இது போன்ற கேள்விகளை கேட்க கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை யார் ஒட்டினார்கள் என தெரியவில்லை. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மீண்டும் கூட்டணி வந்தால் சேர்த்து கொள்வோம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்ததுமே அவருக்கு பாஜக தலைவர் பதவி தேடி வந்தது. அந்த பணிகளை செம்மையாக செய்து வந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். அவ்வாறு மாற்றம் நடந்த போதிலும் அண்ணாமலைக்கு செல்வாக்கு குறையாமல் இருந்து வருகிறது என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அமித்ஷா, நட்டா கலந்து கொண்ட கூட்டங்களில் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது குறித்து அவர்கள் விசாரித்ததாகவும் தகவல் கிடைத்தன. இப்படி இருக்க அண்ணாமலை பாஜகவில் ஓரங்கட்டப்படுகிறார் என்ற தகவலும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் அவர் கோவையில் 1 கோடி மதிப்பில் சில நிலத்தை வாங்கி இருக்கிறார். இது சட்டவிரோதமாக அவர் வாங்கியதாக விமர்சனங்கள் எழுந்தன. இப்போது அண்ணாமலை விளக்கம் அளித்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: கோவையில் வாங்கப்பட்ட நிலம் நானும் என் மனைவியும் சேர்ந்து வாங்கியது. இது எங்கள் பணத்தில் மார்க்கெட் விலையை விட அதிகம் கொடுத்து வாங்கப்பட்டது. இதற்கு வரி கட்டியிருக்கிறோம். தேவைப்பட்டால் சோதனை செய்து கொள்ளலாம். இந்த நிலத்தில் பால் பண்ணை வைப்பதற்காக வாங்கியிருக்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கையில் கூட அண்ணாமலை பாஜக என போடாமல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என போட்டியிருந்தார். இதையடுத்து சென்னையை அடுத்த அக்கரையில் பாஜக மையக்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்திற்கு கூட அண்ணாமலை வரவில்லை. விசாரித்ததில் அவருக்கு டெங்கு காய்ச்சல் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் அண்ணாமலை மதியத்திற்கு மேல் அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்படி இருக்கையில் அவர் புதிய கட்சி தொடங்குவதாகவும் அரசியலுக்கு முழுக்கு போடுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் முதலில் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் மோதல் இருப்பதாக தகவல் வெளிவந்தது. அடுத்ததாக அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வந்ததாகவும் இதற்கு காரணம் எடப்பாடிதான் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இணைந்து விளங்கிய அண்ணாமலை இன்று வரை பாஜக தலைமை பதவி வழங்கவில்லை. இந்த கோபத்தில் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலக உள்ளதாகவும் விரைவில் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படி அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கினால் பாஜகவுக்கு எதிராக அவர் திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக விரைவில் அண்ணாமலை ஸ்டாலினை சந்திக்க திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.